தமிழகத்தில் மின்வெட்டு என்ற நிலைமையை ஏற்படுத்தியதே முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சிதான் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் குற்றம் சாட்டியுள்ளார். தமது தலைமையில் ஆட்சி நடைபெற்ற போதெல்லாம் மின் மிகை மாநிலமாகவே தமிழகம் விளங்கியதாகவும் மின் குறை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கியது திமுக அரசுதான் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புள்ளி விவர ஆதாரங்களுடன் எடுத்துக் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் நிலவிய மின்வெட்டு நிலைமையை தமது பகீரத முயற்சிகளால் சரி செய்திருப்பதாக குறிப்பிட்டார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு திமுக உறுப்பினர் இன்னும் கூடுதலாக பேசுவதற்கு நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். திமுக உறுப்பினர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கிட்டத்தட்ட கடந்த 50 நிமிடங்களாக கேட்டோம். அவர்கள் சொன்ன கருத்துகளுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெளிவான பதிலை தந்துவிட்டார்கள். திரும்ப திரும்ப மாண்புமிகு திமுக உறுப்பினர் சொன்னது மின்வெட்டு 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 என்பதைத்தான் திரும்ப திரும்ப சொன்னார். மின்வெட்டை பற்றி பேசுவதற்கு திமுகவிற்கு அருகதையே இல்லை. ஏனென்றால் மின்வெட்டு என்பதை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியதே திமுக ஆட்சிதான். நான் இப்போது 3வது முறையாக முதலமைச்சராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய முதல் ஆட்சி காலத்தில் 1991 முதல் 96 வரை மின்வெட்டு என்ற பேச்சுக்கே தமிழ்நாட்டில் இடமில்லை. அப்போது மின் உற்பத்தியில் உபரி மாநிலமாக, மிகை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்தது. அதே போலவே எனது 2வது ஆட்சி காலம் 2001 முதல் 2006 வரை தமிழ்நாட்டில் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை. அப்பொழுதும் தமிழ்நாடு மின் மிகை மாநிலமாக விளங்கியது. அதன் பின்னர் திமுக ஆட்சி காலத்தில்தான் தமிழ்நாடு மின் குறை மாநிலமாக ஆக்கப்பட்டு தமிழ்நாடு இருளில் தள்ளப்பட்டது. மீண்டும் 2011 3வது முறையாக நான் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது திமுக விட்டுவிட்டு சென்ற கடன் சுமை, திமுக விட்டுவிட்டு சென்ற மின்வெட்டு என்ற நிலைமை, இவற்றோடு பகீரத முயற்சி செய்து போராடி இப்பொழுதுதான் நிலைமையை சரி செய்திருக்கிறோம். விவசாயிகளுக்கு மின்வெட்டு என்றார்கள், 2 மணி நேரம் தான் தரப்படுகிறது என்றார்கள் மின்சாரம். அப்படி இல்லை, விவசாயிகளுக்கு 12 மணி நேரம் தடையில்லா மின்சாரம், மும்முனை 3 phase கரண்ட் வழங்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாண்புமிகு உறுப்பினர் திரு பெரியசாமி அவர்கள் பேசும்போது இலவச ஒரு விளக்கு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் திமுக தலைவர் திரு கருணாநிதி என்று தெரிவித்தார். இது உண்மைக்கு மாறான தகவல் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு குடிசைக்கு ஒரு விளக்கு என்ற திட்டத்தை 1979ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியவர் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆயிரத்து 1979ஆம் ஆண்டு இதனை அறிமுகப்படுத்திய போது மாதம் 2 ரூபாய் 50 காசு என கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டது. பின்னர் அரசாணை எண் 1705 பொதுப்பணித்துறை நாள் 18/8/1984 படி இந்த கட்டணம் நீக்கப்பட்டு விட்டது என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே செய்யாத ஒரு செயலுக்கு உரிமை கொண்டாட வேண்டாம் என்று திமுக உறுப்பினரை நான் கேட்டுக்கொள்கிறேன். கூடுதல் நேரம் கேட்கிறார்கள். இப்பொழுது சொன்ன அதே உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டுகளை தான் திரும்ப திரும்ப சொல்ல போகிறார்கள். ஏற்கனவே கேட்டு முடித்து விட்டோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் தெளிவான பதிலுரையை அளித்து விட்டார்கள். ஆகவே தங்கள் விருப்பம் போல தீர்ப்பளிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விலைவாசி பற்றியும் மாண்புமிகு திமுக உறுப்பினர் அவர்கள் பேசினார்கள். அதிக கட்டணம் கொடுத்து இந்த ஆட்சியில் மின்சாரத்தை வெளிமாநிலங்களிலிருந்து வாங்கி கொண்டிருக்கிறோம் என்றும் குற்றம் சாட்டினார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், திமுக ஆட்சி காலத்தில், முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்த விலைவாசி குறைவாக இருந்த போது அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். ஆனால் இப்போது எனதாட்சி காலத்தில்
விலைவாசி 3 மடங்கு பெருகி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலை குறைந்த விலை கொடுத்த மின்சாரத்தை வாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.